தமிழகம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், கூட்டணி சார்ந்த முடிவை எடுக்காத கட்சிகளில் ஒன்றாக புதிய தமிழகம் இருந்து வந்தது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரலாம் என்ற முடிவை எப்போது எடுத்தார்கள்? இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எப்போது எதிர்பார்க்கலாம்? இன்றைய தினத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிருஷ்ணசாமி அவர்கள் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதியானம் ஒரு 3-4 மணிக்குள்ள அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்று தோன்றுகிறது. புதிய தமிழக கட்சியினுடைய தேர்தல் நிலைப்பாட்டை இன்று அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அதை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவங்க கடந்த தேர்தலில் இருந்த அனுபவங்கள் எல்லாம் அழித்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. அவங்களுக்கான விருப்பப்படக்கூடிய தொகுதிகள், எண்ணிக்கைகள் ஆகியவை எல்லாமும் பேசப்படும். இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களுக்கான இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் இந்த தினத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த ஸ்பார்க்கிங்ல இதெல்லாம் நடக்க போகுது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேர்தல் அரசியலை கண்ட தேர்தல் முடிவை அறிவிக்காத அவங்களோட நிலைப்பாட்டை அறிவிக்காத ஒரே கட்சியாக கிருஷ்ணசாமியும் புதிய தமிழக கட்சி இருக்கு. இன்றைய தினத்தில் அதற்கான அறிவிப்பை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்கள். பெரும்பாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தகவல் இருக்கிறது. ஏனென்றால் அவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்க நிறைய இருக்கு அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. அதன் காரணமாக அங்க செல்றாங்க. அதே போல திமுக தலைமையிலான கூட்டணியில பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே அதிகமான கூட்டணி கட்சிகள் இருப்பதால அங்க செல்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய தகவலாகும். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.